பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் ராஜி வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க அம்மா, சித்தி, அப்பத்தா 3 பேரும் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் வருவாங்க. அப்பா நல்லா இருக்கீங்களா? நான் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேப்பா, என்னை மன்னிச்சிருங்க. இப்போதைக்கு நான் இந்த வீட்டில் இருக்கலாமா இல்லைனா கிளம்பலாமா, நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்டுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஓ விருப்பம், அம்மா விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பாட்டி வந்து என் விருப்பம் தாண்டி என் பையன் விருப்பமும், என் பையன் ஒன்று இந்த வீட்டில் தான் இருக்க சொல்கிறேன், நீ இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க பொண்ணுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போடுவாங்க. அப்போ ராஜி அழும்போது என்னம்மாச்சுன்னு சொல்லி கேட்டால், இல்லைம்மா ஆனந்த கண்ணீர் உன் கையால் சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கோமதியும் நீ கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லும்போது, சரி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் குமார் அதுக்கப்புறம் அவங்க அப்பா 2 பேருமே காரில் போயிட்டுருக்காங்க. என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி, நீங்கள் டல்லாக இருக்கீங்களே டேடி, என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த ராஜி வந்து இன்றைக்கி வீட்டுக்கு வந்தால் அப்படியே கோமதி வீட்டுக்கு வந்துடுவா. அவங்க வந்தாங்கன்னா சொத்து வந்து 3ஆக பிரிக்க வேண்டியது வரும். அவங்க எல்லாம் சேர்க்க விடவே கூடாது. என்றைக்கு சொத்து எனக்கு கிடைக்கணும், என்கிட்டேருந்து உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதுக்கு நம்ம ஏதாவது பிளான் போடணும் அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் கோமதி வந்து வாசலே பார்த்துட்டு இருப்பாங்க. போனவளை இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி. ராஜியும் ரொம்ப ஹாப்பியாக வருவாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே பேசினேன், நெக்ஸ்ட் டைம் உங்களையும் வர சொன்னாங்க அத்தை, நம்ம எல்லாருமே அவங்கள வந்து விருந்துக்கு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி மீனா, ராஜு 2 பேருமே கேட்பாங்க. கோமதி சரி ட்ரை பண்ணலாம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.